மக்கள் திலகமே மக்கள் திலகமே மனித பிறவியாக அவதரித்து மக்களுக்காக வாழ்ந்த மணிமகுடமே உங்கள் பிறவி பயனை மக்களாகிய நாங்கள் அல்லவா பலன் பெற்றோம். பொரிய போட்டு ஃபஸ்ட்டு பொரிய போட்டு வச்சு மாதிரி ஆனால் எப்படியே யாருன்னா சாப்பிட்டா படலை எடுத்து கொடுத்தாங்கன்னா போய் சரி அப்போ எல்லாத்தையும் கொட்டிடலாம் இது கட்ட உடையணும் அது உடையணுண்டா முதல்ல காமிச்சிட்டு இங்கே கட் பண்ணி சொல்ல காமிச்சிட்டு வேற என்னடா இது படையில வேற என்னடா இந்த விபதி தாமலை தட்டு இல்லை தாங்க அதில் வச்சு வச்சு கூட நம்ம போடலாம் இதெல்லாம் வேணாம் அந்த இது எங்க இன்னொரு பையங்க அச்சா செஞ்சு வச்சுடா ரைட் ஓகே போதும் சரி இது வச்சுட்டோம் ஒன்று வச்சு இது வச்சிருந்தோம் அந்த அச்சா செஞ்சு வச்சுடா ரைட் ஓகே போதும்
சரி இது வச்சு ஒன்று வச்சு ஒன்று சரி புரட்சி தலைவரின் புகழ் சரி எடுத்து உட்காரலாம் அவ தெத்திடுவானுங்க உட்காருங்க மக்கள் திலகமே மக்கள் திலகமே மனித பிறவியாக அவதரித்து மக்களுக்காக வாழ்ந்த மணிமகுடமே உங்கள் பிறவி பயனை மக்களாகிய நாங்கள் அல்லவா பலன் பெற்றோம். அந்த கடனை அடைப்பதற்கு என்னாலும் உங்கள் புகழ் பாடுவோம் புகழ் பாடுவோம் என்று இந்நாளில் உறுதி கூறுகிறோம். அடுத்தது பொன்மன செம்மலே செம்மலை தங்கள் இதயத்தில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த அப்பாவி புரட்சி தலைவரின் பக்தர்கள் கூட்டத்திற்கு என்ன கைமாறி செய்ய போகிறோம் என்று மாவட்டமாய் சென்று கொண்டு இல்லம் முதல் இடுகாடு வரை தவியாய் தவித்துக் கொண்டு மனதில் பெரும் சோகத்தை மறைத்து வைத்து உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆர் பக்தர்களின் ஒரே பாதுகாவலர் அண்ணன் சைதார் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம். அடுத்தது புரட்சி தலைவரே புரட்சி தலைவரே புகழ்மிக்க யாரையும் விட்டு வைக்காத தொலை தொடர்பு கூட உங்களை மட்டும் அதுதான் விட்டேன். உங்களை மட்டும் ஒய்யாரமாக கொண்டாடும் அற்புத தலைவா, அவதார இறைவா, புரட்சி தலைவா, உங்கள் திரைக்காவியங்களை பார்த்து கொண்டு எங்களின் நிரந்தர நித்திரை அமைய வேண்டும் என்று இந்நாளில் தங்களை வேண்டி உறுதியேற்கிறோம். எங்கள் தெய்வமே நாங்கள் ஒரு தனி பிறவியை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது போல ஒரு பிறவி இதற்கு முன்னும் இந்த உலகம் பார்த்ததில்லை, இனியும் பார்க்க முடியாத மும்மதத்தின் அவதாரமாக விளங்கும் ஒரு தனிப்பிறப்பை தான் ஆராதிக்கிறோம். இறை சக்தியாக உருமாறிக் கொண்டிருக்கும் வாழும் தெய்வத்தை தான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆகவே எல்லா விதத்திலும் மாத்தட்டிக் கொள்ளும் எம்ஜிஆர் பக்தர்கள் என்ற அடைமொழியை நாங்கள் பெற்றதே பெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்ற நாங்கள் எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை உங்கள் நாமத்தை துதித்துக் கொண்டே இருப்போம் என்று இந்நாளில் உறுதியேற்கிறோம். அடுத்தது இது வந்து அரசியல் ஏத்தி சரி
கொஞ்சம் அப்படியே வாங்க. சந்தானா உட்கார் சந்தானா. அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் கோச்சிப்பாங்க. வா அப்படியே வாங்க. உட்காரு 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 உட்காரு. வீடு இல்லை அப்படியே உட்காரு அப்படியே உட்காரு உட்காரு. எல்லாம் உட்காரு எல்லாம் உட்காருங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களாம் நிற்க சொல்ல ஒருத்தர் 2 பேர் நின்னா கோவம் வரும். ரைட் ஓகே. இது அரசியலே உசாரா கேளுங்க. வாழும் தெய்வம் இறைசக்தி டாக்டர் புரட்சி தலைவரின் அர்ப்பணிப்பாலும் செயல்பாடுகளாலும் லட்சோப லட்ச தொண்டர்களின் உடல் பொருள் ஆவி சுயகௌரவம் தன்மானம் உழைப்பு லட்சியம் மற்றும் தியாகத்தாலும் எதிர்பாராத விதமாக தமிழக மக்களின் நல்வாழ்வுக்காகவும் உருவான அற்புத படைப்பே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவியின் சீரிய தலைமையில் வீடு கொண்டு இருந்த கழகம். 30 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட கழகம். அந்த கழகம் மீண்டும் அரியணையில் ஏற மக்கள் மனதில் செயற்கையாக புகுத்தப்பட்ட விரிசல் என்ற ஒற்ற சொல்லை பொய்யாக்கி வலிமையான கழகம் அதிமுக என்ற உறுதிநிலையை கொடுக்க கழகத்தின் பால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாராமுகமாக ஒதுங்கி இருப்பவர்களையும் கோபத்தினால் எதிர்வினையாற்றும் நம் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரையும் புரட்சி தலைவி போல் விரோதங்களை மறந்து களப்பணியாற்ற பொறுப்புகள் வழங்கி அவர்களையும் தனதாக்கி கொண்டு நீதிமன்ற வழக்குகள் அனைத்திற்கும் முடிவுக்கு கொண்டு வந்து இரட்டை இலையின் மகிமையை நாடே காண எங்கள் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களின் பெருந்தன்மையான கடைக்கண் அசைவால் மட்டுமே நிகழ முடியும். அப்படி நிகழ்ந்து விட்டால் பொதுச் செயலாளரும் தாங்களே வருங்கால முதலும் தாங்களே என்று கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட கழகமே கொண்டாடும் என்று சூழலிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பக்தர்களின் உயிர் மூச்சு கழகம்தான். அந்த கழகம் அரியணையில் ஏறினால் இந்த உலகத்தில் பக்தர்களாகிய எங்களை விட மகிழ்ச்சி அடைபவர்கள் யாரும் இல்லை. அந்த கழகம் மீண்டும் அரியணையில் ஏற வேண்டும் என்றால் நமது தாரக மந்திரமான எம்ஜிஆர் என்று ஒலிக்க வேண்டும். தலைவரின் உருவம் பெரியதாக பிரகாசிக்க வேண்டும். அந்த சூழலை உருவாக்க எம்ஜிஆர் பக்தர்கள் அமைப்பை புதியதாக உருவாக்கி எங்கள் உழைப்பையும் உரமாக்கி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி நாடாள வேண்டும். நாளை நமது நாடாளும் சபையும் நமது என்று இந்நாளில் உறுதியேற்கிறோம். எல்லாம் வந்தா கையெழுத்து போட்டீங்கன்னா தலைமை கையெழுத்துல கொடுத்துடலாம்.